நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்கூலிங்கெல்லாம் யாரும் லோன்லாம் யாரும் தரமாட்டாங்க. இன்றைக்கி எனி ப்ரைவேட் ஸ்கூல் 60,000 ரூபா வருஷத்துக்கு, மாதம் 5,000 ரூபாய் குறைஞ்சி எந்த ப்ரைவேட் ஸ்கூல்லையும் சேர்க்க முடியாது. உங்களால் 5,000 ருபீஸ் உங்கள் குழந்தைக்கு படிக்கிறதுக்கு எடுத்து வைக்க முடியாதுன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் போடணும். இது மாதிரி லோன் வாங்குறேன்ப்பா, இந்த அமௌண்ட்டை நீ தான் பே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இருக்கணும். அதர்வைஸ் இந்த குழந்தைக்கு தெரியாது கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அதனால ஏதாவது யூஸ் இருக்கான்னு பார்க்கணும். இன்றைக்கி வாங்கக்கூடிய இது இன்னைக்கு இல்லைனாலும் ஃப்யூச்சரில் அதனால பெனிஃபிட் இருந்ததுன்னா அந்த கடனை வாங்கலாம். நீங்கள் 15,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, நான் 90,000 ரூபா எமர்ஜென்சி ஃபண்டில் வச்சுக்கணுங்கிறேன். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு என்னை பொறுத்த வரையும் கம்மியாக ஏர்ன் பண்ணக்கூடிய பர்சன் அஸ்யூம் ஒரு 25,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்கிறது கஷ்டம். எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது இம்பார்ட்டன்ட். 25,000த்துக்கு கீழே இருக்கிறவங்கனால எமர்ஜென்சி ஃபண்டுக்கான கார்பஸை கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அவங்களுடைய டே டு டே லைஃப்பை மீட் பண்ணுறதுக்கே பைசா இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. ஹலோ மக்களே, நானும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் சார்ந்த நிறைய கேள்விகள் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட பட்ஜெட் பத்மநாபன் சார் இருக்கார். அவர் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரும் கூட. ஸோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க ஒரு எஜுகேஷனுக்கும் சரி, அவங்களோட ஹெல்த்துக்கும் சரி, எப்படி அவங்களோட சேலரியை அலோகேட் பண்ணலாம் சார்? ஹெல்த்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த கம்பெனிலே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னதுன்னா நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் ஸ்பௌஸ் குழந்தைங்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னதுன்னா எனி மேஜர் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இந்த இன்சூரன்ஸ் கவர் எடுத்துக்கும். ஓகேயா? எஜுகேஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்கூலிங்கெல்லாம் யாரும் லோன்லாம் யாரும் தரமாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் உங்கள் பையனை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னதாக இன்றைக்கி எனி ப்ரைவேட் ஸ்கூல் 60,000 ரூபா வருஷத்துக்கு, மாதம் 5,000 ரூபாய் குறைஞ்சி எந்த ப்ரைவேட் ஸ்கூல்லையும் சேர்க்க முடியாது. உங்களால் 5,000 ருபீஸ் உங்கள் குழந்தைக்கு படிக்கிறதுக்கு எடுத்து வைக்க முடியாதுன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் போடணும். அவ்வளோதான். அங்கே போய் இல்லை எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் போட மாட்டேன்னா 5,000 ரூபா நீங்கள் எடுத்து வைக்கணும். ஓகே? ஸோ எப்போ லோன் வாங்க முடியும் அப்படின்னதுன்னா ஒரு +2க்கு மேலே ஹையர் எஜுகேஷனுக்கு மட்டும்தான் நம்ம லோனே வாங்க முடியும். அந்த லோனு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு ரூபா கேட்குறீங்க, அது உங்களால் ரீபே பண்ண முடியும் அப்படின்னதுன்னா அந்த குழந்தைய படிக்க வைக்கலாம். ஏன்னா நீங்கள் லோன் வாங்கி படிக்க வச்சுட்டு ஃபாரினில் அந்த பையன் படிச்சுட்டு நாளைக்கு அவன் பணமே பையனோ பொண்ணோ பணமே திருப்பி கட்டலைன்னு வச்சுங்க, அதுவும் நம்ம இதில் தான் வரும். அதனால் குழந்தைங்கள்ட்ட சொல்லி இது மாதிரி லோன் வாங்குறேன்ப்பா, இந்த அமௌண்ட்டை நீ தான் பே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இருக்கணும். அதர்வைஸ் இந்த குழந்தைக்கு தெரியாது அப்பா இவ்வளோ நாளாக ஏதோ பணம் கொடுத்துட்டாரு, இன்னுமே நம்ம சம்பாதிச்சோன்னா இந்த மணிலாம் என்னுடைய மணி தான் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அந்த பையனோ பொண்ணோ செலவு பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். ஓகே சார். சார், நீங்கள் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க சார், கடன் வாங்குறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அது நல்லது தான் அப்படின்னு. ஸோ எதுக்கெல்லாம் கடன் வாங்கி வாங்கலாம், எந்த பொருளெல்லாம் கடன் வாங்கி வாங்கலாம், எந்த விஷயத்துக்கெல்லாம் கடன் வாங்கி வாங்கக்கூடாது சார், அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும் சார். கடன் வாங்கக்கூடிய பொருள் இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம், கடன் வாங்குகிறோம் அப்படின்னதுன்னா அதனால ஏதாவது யூஸ் இருக்கான்னு பார்க்கணும். நான் என்ன சொன்னேன், ஒரு 2 வீலர் அப்படின்னதுன்னா இட் சேவ்ஸ் டைம், உங்களுக்கு டைம் சேவ் ஆகுது, நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கீங்க, அல்லது ஒரு கோர்ஸ் படிக்கலாம், அது நல்லது. ஓகேங்களா? இப்போ எஜுகேஷன்னா அது படிக்கிறதுனால உங்களுடைய நாலேஜ் ஜாஸ்தியாகுது. அதனால் உங்களுக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த மாதிரியான ஒரு கடன் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய தேவையை பூர்த்தி பண்ணுறதோடு இல்லாமல் இந்த கடனால் நமக்கு ஃப்யூச்சரில் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னதுன்னா அந்த கடன்லாம் குட் கடன். பேட் கடன்கிறது என்ன, இப்போ போய் ஒரு ஃபோனை வாங்குகிறோம், அது அந்த சமயத்துக்கு அந்த ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனுடைய வேல்யூ நாளுக்கு நாள் கம்மியாகிட்டே வருது. ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னதுன்னா அன்றைக்கி போயிட்டு வந்தபோது அந்த ஒரு இது இருக்கும்,
கிராஜுவலாக நம்ம டே டு டேயில் அதெல்லாம் இதாகிடும். அந்த ஃபாரின் ட்ரிப்பு போனதுனால ஏதாவது வேல்யூ ஆட் ஆகுதா? கிடையாது. புரியுதா? அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது. அல்லது ஒரு போய் சாப்பிட்றோம், கண்ணாபின்னான்னு சாப்பிட்றோம், அல்லது பயங்கரமாக ஒரு ட்ரெஸ்ஸு ரொம்ப நார்மலாக உங்களால் ஒரு 1000 1500 ட்ரெஸ்ஸுனாலும் நான் 5000 10,000 ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னதுன்னா அந்த ட்ரெஸ் எவ்வளோ நாள் இருக்கும்? அந்த சமயத்துக்கு அது அழகாக இருக்கும். பட் அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதனால் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம செலவு பண்ணக்கூடிய கடன் வாங்கக்கூடியது வந்து இன்றைக்கி வாங்கக்கூடியது வந்து இன்றைக்கி இல்லைனாலும் ஃப்யூச்சரில் அதனால் பெனிஃபிட் இருந்ததுன்னா அந்த கடனை வாங்கலாம். இன்றைக்குமே பெனிஃபிட் கிடையாது, ஜஸ்ட்டு இன்றைக்கி உங்களுடைய ஒரு ஆசையை பூர்த்தி பண்ணுது அப்படின்னா அந்த கடனை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகே சார். சார் லாஸ்ட்டாக சார் இப்போ எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார். என்ன அப்படின்னா நம்ம இப்போ வேலைக்கு போகாமல் இருக்கோம், நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, இப்போ நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஹையர் ஃபயர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு அடுத்த நாள் வேலையில் இருக்கும்போது நம்ம அடுத்த நாளுக்காக சில விஷயங்கள் தேவைப்படுது சார், இல்லை ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனும் தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த விஷயம்லாம் பண்ணி இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நம்ம வச்சுக்க முடியும் சார்? சரி, இப்போ எமர்ஜென்சி ஃபண்டுன்னா ஜென்ரலாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 6 months ஆஃப் த சேலரி அப்படிம்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 15,000 சம்பாதிக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்படின்னா நான் வந்து 90,000 எமர்ஜென்சி ஃபண்டில் வச்சுக்கணுங்கிறேன். நீங்கள் எடுத்து என்ன சொல்லுவீங்க? சார் 15,000 நான் சம்பாதிக்கிறேன், 1000 2000 எஸ்ஐபி போடுறதே கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கேன், என்ன போய் நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் வந்து என்னென்னா எமர்ஜென்சி ஃபண்டு வந்து ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள் ஃபார் கம்மியாக ஏர்ன் பண்ணுறவங்கனால பாசிபிள் கிடையாது. இதே இது வந்து ஒருத்தர் 50,000 சம்பாதிக்கிறாரு, 75,000 சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு வந்து அவருடைய தேவைகளை மீறி கொஞ்சம் மணி இருக்கும். கரெக்டாக? இப்போ 15,000ங்கிறது உங்கள் தேவைக்கே கஷ்டமாக இருக்குது. 15,000ங்கிறது 50,000ங்கிறது வந்து தேவையை தாண்டி கொஞ்சம் இருக்கலாம். 1,00,000ங்கிறது தேவையை தாண்டி அதிகமாக இருக்கலாம். அப்போ தேவையை தாண்டி அதிகமாக இருக்கக்கூடிய மணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னதாக இருந்ததுன்னா ஒரு 6 மாதம் வரையும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஜாப் இல்லை அப்படிங்கும்போது நாளைக்கு ஜாபும் இல்லை, அக்கௌண்ட்லேயும் பணம் இல்லை அப்படின்னதுன்னா அது வந்து டபுள் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஜாபு கிடைக்கலங்கிற அந்த ஒரு ஆன்சைட்டி இருக்கும், அதை தவிர இது வேறு ஜாஸ்தி ஆகிடும். அதை மேனேஜ் பண்ணுறது அல்லது உங்களுக்கு அந்த ஒரு 6 மாதம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னதுன்னா அதுக்கு தான் வந்து எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்கிறோம். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு என்னை பொறுத்த வரையும் கம்மியாக ஏர்ன் பண்ணக்கூடிய பர்சன், அஸ்யூம் ஒரு 25,000 கீழே இருக்கிறவங்கெல்லாம் எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்கிறது கஷ்டம். புரியுதுங்களா? கஷ்டம். பட் 25க்கு மேலே இருக்கிறவங்க வந்து எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி திங்க் பண்ணலாம். எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது இம்பார்ட்டன்ட். பட் 25,000 கீழே இருக்கிறவங்கனால எமர்ஜென்சி ஃபண்டுக்கான கார்பஸை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அவங்களுடைய டே டு டே லைஃப்பை மீட் பண்ணுறதுக்கே பைசா இல்லை, அப்புறம் எங்கே எமர்ஜென்சிக்கு போகிறது? இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஒரு 15K வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படி செட் ஆகாது. நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 25K வாங்குறவங்களுக்கு இது சூட்டபிள் ஆகும்னு சொன்னீங்க. எந்த வழிமுறைகளை இதை யூஸ் பண்ணிக்கலாம் சார்? ஓகே, நான் என்னத்துக்காக 15,000க்கு உள்ளவங்களுக்கு வந்து செட் ஆகாதுன்னு நான் சொல்லலை. 15,000 அதுக்கு கீழேயோ சம்பாதிக்கிறவங்களுக்கு அந்த எமர்ஜென்சி ஃபண்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி. புரியுதுங்களா? ஏன்னா அந்த 15 பத்தலை, எங்கேருந்து வந்து எமர்ஜென்சிக்கு இருக்குது. இப்போ 25,000 அப்படிங்கும்போது கம்பேர்ட் டு 15,000 25,000 இஸ் பிக்கர் மணி. கரெக்டாக? நான் முன்னாடி என்ன சொன்னேன்னா 25,000 வந்து 25,000 30,000 எதாக இருந்தாலும் 20% நான் சேவ் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ 25,000 தான் ஒருத்தர் சம்பாதிக்கிறார் அப்படின்னதுன்னா 20%ங்கிறது எவ்வளவு? 5,000 rupees. அந்த 5,000ல் வந்து 20%. ஓகேயா? எவ்வளோ ரூபா? அதெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லி 5,000ல் 20%னா 1,000 rupees. புரியுதுங்களா? அதாவது அந்த 1000 ரூபாயை நம்ம வந்து எமர்ஜென்சிக்குன்னு வச்சுட்டு 4,000 ரூபாயை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ என்ன, அது ஃபஸ்ட்டு மாதம் 1000 ரூபாய். ஸோ 1 இயரில் ஒரு 12,000 ரூபா வந்துடுது. அடுத்த ஒரு வருஷத்தில் ஒரு இன்னொரு 12,000, அதில் ஒரு 2,000 3,000 வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபா வந்துடுது. ஸோ ஒரு 2 வருஷத்துக்கிட்ட ஒரு மாதத்துக்கான இது வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ சிம்பிள் ரூல் வந்து என்னென்னா 25,000க்கு மேலே சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் 20%, 25,000னா 5,000, அதில் நீங்கள் வந்து 1,000 ரூபாயை மட்டும் எடுத்து வச்சுட்டு பாக்கி 4,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 1,000 ரூபாயை வந்து எமர்ஜென்சியாக வச்சுங்க. இதே இது நான் 50,000 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னதுன்னா 10,000 ரூபா வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதில் 20%, 2,000 ரூபா மாதம் மாதம் நீங்கள் எமர்ஜென்சிக்குன்னு எடுத்து வச்சுட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் எமர்ஜென்சி கார்பஸ் க்ரியேட் பண்ணலாம்.
சார் ஓவராலாக சேவிங்ஸில் வந்து தனியாக சேவிங்ஸ்னு எடுத்து வைக்கணுமா இல்லை அந்த சேவிங்ஸ்லேயே நிறைய கேட்டகரி பிரிக்கணுமா சார்? இது இதுக்கு எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு. அதான் இப்போ வந்து என்னென்னா கோல்ஸில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், மிட் டேர்ம்னு இருக்குது. ஸோ சில கோல்ஸ் வந்து இப்போ இம்மீடியட் தேவை, நான் ஒரு 2 வீலர் வாங்கணும், ஓகேங்களா, அல்லது ஒரு ட்ரிப்பு, ஃபர்கெட் அபவுட் ஃபாரின் ட்ரிப்பு, ஒரு தமிழ்நாட்டை தாண்டி ஒரு நார்த்தில் ஒரு ட்ரிப்பு போகணும், ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை போகணும், இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம். மிட் டேர்ம்னா ஒரு 5 வருஷம் 7 வருஷம் கழிச்சு நான் ஒரு கார் வாங்கணும் அல்லது ஒரு ஐஃபோனே வாங்கணும், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மிட் டேர்ம். லாங் டேர்ம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டு அல்லது என்னுடைய குழந்தைங்களுடைய எஜுகேஷன், இந்த மாதிரி ஒரு 3 தான் பிரிச்சுக்கலாம்: ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம். ஸோ இந்த லாங் டேர்ம் அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட் வந்து அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணலாம், பிகாஸ் அதுக்கு டைம் இருக்குது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் அது பண்ணலாம். மிட் டேர்ம்ங்கும்போது ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஷார்ட் டேர்மில் வந்து அதிகமாக வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாததா அது மாதிரி பிரிச்சுட்டு, அதாவது இப்போ எல்லாருமே ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் பண்ணணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு தேவை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். புரியுதுங்களா? எனக்கு வந்து ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம்லாம் கிடையாதுங்களா, ஒன்லி லாங் டேர்ம் தான். எனக்கு ஒரே ஒரு பையன் இல்லை ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய எஜுகேஷன் அதுக்கு லாங் டேர்ம், என்னுடைய ரிட்டையர்மெண்ட் லாங் டேர்ம். முன்னாடிலாம் வந்து ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம்லாம் கிடையாது. அந்த இதை வாங்கணும் அதை வாங்கணும்லாம் கிடையாது. அது வந்ததுன்னா அது பார்த்துக்கலாம், அதுக்கெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுக்க தேவையில்லை அப்படின்னா என்டையர் மணி கேன் கோ ஃபார் அ லாங் டேர்ம். அதனால் ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் வந்து இட்ஸ் அ பியூர்லி ஒரு பர்சனலுடைய சாய்ஸ். எல்லாரும் வச்சுக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஓகே சார், ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். இவ்வளோ நேரம் கேட்ட எல்லா கொஷனுக்குமே கிளியராக ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸராக எங்களுக்கு நல்லாவே அட்வைஸுமே கொடுத்தீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel.